Hey guys, welcome back to the channel. Power BI end-to-end project series-ல இது 6வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ப்ராஜெக்டோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, அதுக்கான மெஷர்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேலண்டர் டேபிள் க்ரியேட் பண்ணி ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மெஷர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மெஷர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா டாக்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஓவர்வியூ பார்த்துடலாம். டாக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன். அதாவது நம்ம யூஸ்வலாக எக்ஸலில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபார்முலா, அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா பவர் பிஐயில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து டாக்ஸ். ஸோ டாக்ஸ்ன்றதை யூஸ் பண்ணி தான் நம்மளால் ஒரு மெஷர்ஸ் அல்லது கால்குலேட்டர் காலம்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம இங்கே கால்குலேஷனை 2 டைப் ஆஃப் பண்ண முடியும். ஒரு டைப் பார்த்திங்க அப்படின்னா கால்குலேட்டட் காலம், செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா மெஷர்ஸ். ஸோ உங்கள் ரிப்போர்ட்டில் கால்குலேட்டட் காலம் தேவையா இல்லை மெஷர் தேவையா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்கலாம். டாக்ஸ்ன்றது ஒரு ஃபார்முலா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் நிறைய டைப் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் ஒரு பர்டிகுலர் யூஸ் கேஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். டாக்ஸ் பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டாக்ஸ் எக்ஸ்பிரஷன்ற ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். எல்லா டைப் ஆஃப் ஃபார்முலாஸை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடிஷ்னலாக அதோட யூஸ் கேஸும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த டாக்ஸை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த மெஷர்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ முன்னமே சொன்ன மாதிரி கால்குலேட்டட் காலம் அண்ட் மெஷர்ஸ் 2 டைப் இருக்குது. கால்குலேட்டட் காலம் அப்படின்னா டேபிளுக்குள்ளே க்ரியேட் பண்ணுறது. இப்போ ஒரு டேபிள் இருக்குது, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் டேட்டா இருக்குது. ஸோ இந்த 2 வேல்யூவை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா அதான் கால்குலேட்டட் காலம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு காலம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நியூ காலம்னு இருக்கும். நியூ காலம் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு அடிஷ்னல் காலம் க்ரியேட் ஆகும். இந்த டேபிளில் உள்ள 2 காலமை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் கால்குலேட்டட் காலம். இது நீங்கள் எக்ஸலில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெஷர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஓவரால் வேல்யூஸை பேஸ் பண்ணி நீங்கள் இதே கால்குலேஷனை மெஷர்லேயும் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா இங்கே எங்கேயும் ஆட் ஆகாது. அது ஒரு பர்டிகுலர் காலமாக உங்கள் ஸ்டோரேஜில் ஆட் ஆகாது. அது செப்பரேட்டாக ஒரு மெஷர், அது ஒரு கால்குலேஷனாக இருக்கும். நீங்கள் அந்த கால்குலேஷனை உங்களோட ரிப்போர்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் மெஷருக்கும் கால்குலேட்டர் காலமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம சில இடங்களில் நம்ம கால்குலேட்டர் காலம் தேவைப்படும், சில இடங்களில் மெஷர் தேவைப்படும். பட் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண போகிறது மெஷர் தான். கால்குலேட்டர் காலமை நம்ம அவாய்ட் பண்ணோம். முன்னமே நம்ம அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். கால்குலேட்டர் காலம் வந்து உங்களோட டேட்டா செட்டோட ஸ்டோரேஜில் அஃபெக்ட் பண்ணும், அதோட பெர்ஃபார்மன்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேஸஸில் நம்ம கால்குலேட்டர் காலமாக அவாய்ட் பண்ணணும். நெசசரியாக இருந்ததுன்னு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம மெஷர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட மெட்ரிக்ஸ் என்ன, அதோட ஃபார்முலாஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து மெட்ரிக்ஸ் ட்ராக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மெட்ரிக்ஸ்லாம் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதோட கால்குலேஷன் இங்கே இருக்குது, அதோட டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொன்றா க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண வேண்டியது டோட்டல் சேல்ஸ். இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட். ஸோ அதை நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ சேல்ஸ் டேட்டாவில் சேல்ஸ் அமௌண்ட் இருக்குது. ஸோ இதை சம் பண்ணால் நமக்கு டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் கிடச்சிரும். ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா சில ப்ரீ டிஃபைன்டு மெஷர்ஸ் எல்லாமே உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வேல்யூ வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கார்டு க்ரியேட் பண்ணுறேன். இங்கே எங்கெல்லாம் நியூமரிக்கல் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அது சம் சிம்பிளில் வந்துடும். ஸோ தட் நீங்கள் அதை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிங்கனாலே இது ஆட்டோமேட்டிக்காக சம் ஆகி உங்களுக்கு வேல்யூ வந்துடும். ஸோ இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். பட் பெட்டராக மெஷர் க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டர். நான் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான். இதோட சிம்பிளிஃபையான மெத்தட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம மெஷர் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னமே சொன்ன மாதிரி நம்ம ஒரு மெஷர் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ தட் நம்ம எல்லா மெஷரையும் ஒரு இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்டர் டேட்டா கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு மெஷர்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது யூஸ்வலாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஆட் ஆகும். இங்கே உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஓகே, இப்போ மெஷர்ஸ்ன்றது இங்கே மிடில் போயிடுச்சு. பட் நமக்கு மெஷர்ஸ் டேபிள் டாப்பில் தான் இருக்கணும். ஸோ தட் நம்ம ஈஸியாக ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணலான்னா ரீநேம் பண்ணிக்கோங்க. ரீநேம் பண்ணிவிட்டு முன்னாடி ஒரு அண்டர்ஸ்கோர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்கோர் ஆட் பண்ணிட்டு ஆல் மெஷர்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா மெஷர்ஸ்ன்றது ஃபங்க்ஷன் நேம். ஸோ தட் அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக ஆல் மெஷர்ஸ்ன்னு ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ஆல் மெஷர்ஸ்ன்றது நமக்கு ஒரு டேபிளாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது உள்ள நம்ம வந்து மெஷர்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெஷர் லெஃப்ட் கிளிக் பண்ணி நியூ மெஷர் கிளிக் பண்ணுங்க. டோட்டல் சேல்ஸ் இதான் க்ரியேட் பண்ண போகிறோம். டோட்டல் சேல்ஸ் ஓகே ஈக்குவல் டு சம் ஆஃப் சேல்ஸ் டேட்டாவில் உள்ள சேல்ஸ் அமௌண்ட். ஓகே, சப்மிட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இந்த மெஷர் க்ரியேட் பண்ணியாச்சு. இதை நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிவிட்டு வேல்யூ செக் பண்ணலான்னு பண்ணிக்கலாம். ஸோ கேலண்டர் டேபிளில் டேட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இங்கே டேட் வைஸ் சேல்ஸ் வந்துடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு மெஷர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் மெஷர் டோட்டல் ஆர்டர்ஸ். இது கவுண்ட் ஆஃப் ஆர்டர் ஐடி, அதான் டோட்டல் ஆர்டர்ஸ். ஸோ அகெயின் ஆல் மெஷருக்குள்ளே போயிடுங்க. நியூ மெஷர் கவுண்ட் ஆஃப் ஆர்டர் ஐடி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் குவான்டிட்டி சோல்டு. ஜஸ்ட் நீங்கள் அந்த எக்ஸலில் வச்சுட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கனாலும் அது ஒர்க் ஆகும் உங்களுக்கு. பட் இந்த வேல்யூ வந்து நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். குவான்டிட்டி ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ. இது பார்த்தீங்கன்னா sum of sales amount divided by count of order ID, அதுதான் ஃபங்க்ஷன் ஃபார்முலா. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி 2 ஃபங்க்ஷன் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம். மெஷர் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ தட் நீங்கள் அதை வந்து வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ சேல்ஸ் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கே அண்டர்ஸ்கோர் சேல்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து சேல்ஸ் மெஷரை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெஷர் வர ஆரம்பிச்சிடும். என்னென்ன மெஷர் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே வந்துடும். ஆர்டர்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டுக்கோங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட் டைப் பண்ணிங்கன்னா டோட்டல் ஆர்டர்ஸ். ஓகே, இப்போ ரிட்டர்ன் டைப் பண்ணிட்டு இங்கே டிவைடில் நியூமரேட்டரில் அண்டர்ஸ்கோர் சேல்ஸ் காமா அண்டர்ஸ்கோர் ஆர்டர்ஸ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மெஷர் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மறுபடியும் இப்போ நம்ம இங்கே எக்ஸலில் காமிச்ச மாதிரி சம் ஆஃப் போட்டோன்னா மறுபடியும் இந்த ஒவ்வொரு தடவை இந்த ஃபார்முலா ரன் ஆகும்போது சேல்ஸு சம் ஆகும், கவுண்ட் ஆர்டர் ஐடி கவுண்ட் ஆகும். அகெயின் அதுக்கப்புறம் டிவைட் ஆகி உங்களுக்கு வேல்யூ வரும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாகும். அதனால் நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோம், ஐ மீன் மெஷர் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதே மெஷரை ரீயூஸ் பண்ணுறது தான் பெட்டர். அதனால் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா இது ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் ரன் ஆகும், செகண்ட் டைம் ரன் ஆகாது. நெக்ஸ்ட் டைம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆன வேல்யூவோட அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து டிவைட் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட். ஓகே, ஸோ ப்ராஃபிட்டை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் அமௌண்ட் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி, இதுதான் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண போகிறோம். ப்ராஃபிட்டை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் அமௌண்ட் காஸ்ட்டு அண்டு குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணி அதுலேருந்து சேல்ஸ் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு அந்த டோட்டல் வேல்யூவை சம் பண்ணி எடுத்துகிட்டு வரது தான் ப்ராஃபிட். ஸோ இங்கே நமக்கு டேபிளில் பார்த்திங்கன்னா எல்லாமே செப்பரேட் காலம்ஸாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு காஸ்ட் அண்டு குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணோம், அதுக்கப்புறம் சேல்ஸ் அமௌண்ட்லேருந்து அந்த வேல்யூவை மைனஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த அவுட்புட் வேல்யூவை நம்ம சம் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ப்ராஃபிட்டுன்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ இதை வந்து 2 மெத்தடில் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா அடிஷ்னல் காலம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு
நியூ கால்குலேட்டர் காலம்ஸ் யூஸ் பண்ணி அந்த வேல்யூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த வேல்யூவை சம் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இது நான் 2 மெத்தடுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மெஷர் க்ரியேட் பண்ணுறது தான் அதுதான் எஃபெக்டிவான வேவும் கூட. ஏன்னா இது வந்து ரோ பை ரோ கால்குலேஷன்ஸ், மெஷருமே வந்துட்டு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோ பண்ணும். பட் கால்குலேட்டர் காலம் கம்பேர் பண்ணும்போது மெஷர் உங்களுக்கு ஓரளவு எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கால்குலேட்டர் காலம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். நியூ காலம் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ குவான்டிட்டி மல்டிப்ளை பை காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, ஸோ நமக்கு இங்கே வேல்யூ வந்துருச்சு. குவான்டிட்டியையும் காஸ்ட் ப்ரைஸையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு வேல்யூ வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம சேல்ஸ் அமௌண்ட்லேருந்து இந்த வேல்யூ மைனஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா சேல்ஸ் அமௌண்ட் போட்டுக்கோங்க. மைனஸ் இதோட அவுட்புட். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுருங்க. ஓகே, இப்போ நமக்கு இங்கே அவுட்புட் வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் காலம் ஆல்ரெடி நமக்கு இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் காலம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். கால்குலேட் காலம் யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம இங்கே வந்து ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இதை சம் பண்ணி நம்ம ஃபைனல் அவுட்புட்டை ப்ராஃபிட்டுன்ற இடத்துல எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதே மெஷரை அந்த சம் ஆஃப் ப்ராஃபிட்டுன்னு கொடுத்தோன்னா ப்ராஃபிட் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஸோ இந்த மெத்தட்லையும் நீங்கள் பண்ணலாம். இது வந்து கால்குலேட்டர் காலம் யூஸ் பண்ணி பண்ணுற மெத்தட். ஓகே, இந்த செஷனில் டாக்ஸ்னா என்ன, கால்குலேட்டர் காலம்ஸ்க்கும் மெஷருக்கு என்ன டிஃப்ரென்ஸு, எங்கே கால்குலேட்டர் காலம் யூஸ் பண்ணணும், எங்கே மெஷர் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். அடிஷ்னலாக சில மெஷர்ஸ் வந்து நம்மளோட மெட்ரிக்கை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்கோம். இன்னும் சில மெஷர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். இந்த சீரீஸை கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.